ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 24 ஹவர்ஸோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எட்டோன்ருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சேன். ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் ஜொங்குக்க பாட்டா நான் என்னையே மொத்தமாக மறந்து இன்னும் ஒரு வேர்ல்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும். ஏன் இந்த கொஸ்டினை ஏன்ட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை எனக்கு உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அடேயாங் அடி என்னன்னா அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே வெக்கட்டில் ஷைனஸில் ஃப்ளோரா பாட்டப்படி குனிஞ்சு நிற்கிறாருன்னுட்டு எனக்கு என்னன்னே தெரியல. நான் ஒரு பர்சன்ட்டை கிளப்பில் மீட் பண்ணேன். அவன் சும்மா நார்மலாக கேஷுவலாக தான் என்கிட்ட வந்து பேசினான். ஆனால் என்னமோ ஏதோ தெரியல, அவனை பாட்ட அந்த டைட்டிலேருந்து அவனோட திங்கிங் ஆடாக இருக்குது. அவனை எப்போ பாட்டாலும் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. எதையாவது அவங்ககிட்ட போய் பேசணும் போல இருக்குது. அது மட்டும் இல்லை, 2-3 டைம் அவனை மீட் பண்ண சொல்லலாம் ஒரே ப்ராப்ளத்தில் தான் இருந்தான். எல்லா பிளேஸ்லையும் நான் தான் அவனை சேவ் பண்ணேன். அது பாடிகார்ட்டை கேட்க சொல்ல, அதுக்கான ஃபீலிங்ஸு லவ்வாக நான் அந்த பையன் மேலே ஃபீலிங்ஸில் இருக்கேன்னா டவுட்டாக இருந்தால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கன்னா, அதான் யார்கிட்ட இதை எப்படி கேட்கன்னு தெரியல. அந்த பசங்களை பார்க்க சொல்ல உங்களுக்கு எப்படி தோணுது? நீ இப்போ என்னெல்லாம் ஜங்குக்கு வச்சு சொன்னியோ அந்த மாதிரி எல்லாம் தோணுது அப்படிங்கிற மாரி சுகா சொன்னா, ஐயோ டே சுகா யார்கிட்டடா கவுண்ட அப்படிங்கிற மாதிரி மொத்த பாய்ஸுங்க கத்துவாங்களா. இந்த மாதிரி கட்டுனா, அட பாவி நான் டேயை மட்டும் தானடா கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே நிமிட்டுட்டே நோட் பண்ணா, சாரி ஹயாங், நான்டா மொபைலில் ஜங்குக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லணுங்கிற மாதிரி கால் பண்ணேன்னா ஜங்குக்கு சும்மா இல்லாமல் அவங்க ரூமில் இருக்க ஹயாங்ஸ் மட்டும் வரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் அவங்ககிட்ட ஐடியா கேட்டால் இந்த மாதிரி எல்லாத்தையும் கோட்டாட விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே பாய்ஸஸ் நோட் பண்ணா, சுகா யார்டா அந்த லக்கி பர்சன்ட், இந்த சுகாவையே 1% வெக்கப்பட வச்சுருக்காங்கன்னா அந்த பர்சன்ட் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். யார் அந்த பர்சன்ட்? அந்த பர்சன்டோட நேம் வந்து பார்க் ஜிமின். ஐயோ நேமே செம்ம க்யூட்டாக தான்டா இருக்குது. சரி அவன் பிக் வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நம்ம சுகா கிட்ட ப்ளே பண்ணுறாங்க. பிக்கை கட்டுங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லோரும் கேட்குற மூமெண்ட்டுக்கு ஒரே ஒரு டைம் தான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. சரி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பிக்கையும் நம்ம சுகா காட்டினா, ஐயோ நேம் மட்டும் இல்லைடா, பார்க்க இவன் க்யூட்டாக இருக்கிறான். ஆமாம் இவன் எந்த ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி, இவன் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அவன் காலேஜ் படிச்சுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ உன்னோட ரொம்ப ஏஜ் கம்மியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒய்யன்னு கேட்பாங்களா. இந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுக்கிட்டு இருந்தா, இப்போ ஏஜ் கம்மியாக இருந்தான்னா கூட இருந்தான்னா எனக்கு பிடிச்சிருக்குல்ல. ஐயோ சுகாவுக்கு பிடிச்சிருக்கான் அம்மா உன் பையனுக்கு பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ பர்சன்ஸ் அப்படியே கத்துவாங்களா. இந்த மாதிரி கட்டுனா டே என்ன இந்த மாதிரி கட்டுறீங்க? மாமுக்கு இந்த நியூஸ் ரொம்ப பெரிய குட் நியூஸ். இதுக்காக இன்றைக்கி நைட்டு நமக்கு பயங்கரமாக டின்னரை ரெடி பண்ணுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஹேண்ட்ஸில் இருக்க மொபைலை பிடுங்கிட்டு நேராக ஜிமின் அவனோட பிக்கை காட்டுறதுக்கு சுகாவோட மாம்கிட்டே வந்துட்டாங்க. கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்ககிட்ட, மாமா இங்கே பாரு இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மொபைலை காட்டினா, டே வேண்டாம் ஜங்குக்கு ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு டே என் மொபைலை தாங்கடா, ஏன்டா இந்த மாதிரி தூக்கி போட்டு விளாட்றீங்க, டே என்ன பாட்டா எல்லோரும் பயப்படுவாங்கடா, ஆனால் நாங்கள் பயப்பட மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் சுகா வாங்க வர மூமெண்ட்டுக்கு தூக்கி போட்டுட்டு கடைசியில் ஹேண்ட்ஸில் வாங்கினா, அங்கு தண்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியாடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ரெண்டு கிச்சனில் போட்டு ரன் பண்ணபடி ஓடுனா பாய்ஸஸை நம்ம துரத்தினபடி சுகாவை நம்ம பாய்ஸஸ் கிரிப்பாக அவ்வளோ பேர் சேர்ந்து பிடிக்கிறாங்க. ஏன்டா என்ன இப்படி பாடாப்படுத்துறீங்க, முதல்ல அந்த பாடி கடை தான் ஏதாவது நான் பண்ணணும், ஐடியா கொடுத்தாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா செம்ம டென்ஷனில் கட்டுனா, ஏன்டா என்ன கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சுகாவோட அம்மா அப்படியே வெளியே வந்தா, ஆண்டி ஏண்டா பாருங்க இந்த பர்சன்ட்டை தான் சுகாவுக்கு பிடிச்சிருக்கான் ஹயாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பிக்கை நோட் பண்ணிவிட்டு, சுகா சொல்கிறதுலாம் உண்மையாடா போச்சுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே சுகாவோட மாமக்கிட்ட வந்தான். சொல்கிறா பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கானே, நான் அவனை பார்க்கணுமே. நானே அவனை ஒழுங்காக பக்கத்தில் நின்று பார்க்கல, நீங்கள் வேறு போய் பக்கத்தில் பார்க்க போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முதல்ல மொபைல் ஆட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளோவிடான். பிடிச்சிருக்குன்னா அப்போ மேரேஜ் தானே பண்ணிப்பேன்,
அது சரியாக தெரியல, அது சரியாக தெரியாமல் நான் மொபைலில் வால்பேப்பராக வச்சுருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாரும் பயங்கரமாக கலாய்ச்சோம். சுகாடா பயங்கரமாக கட்டுறாரு. ஏன்டா என்னை எல்லாரும் டென்ஷன் ஆக்குறீங்க, ஒழுங்கு முறையிட்டு இங்கேருந்து போங்கடா அப்படிங்கிற மாதிரி கட்டுவார். அந்த மாதிரி கட்டினோம். எல்லாரும் பயந்து போய் அப்படியே ரன் பண்ணபடி அவங்கவுங்க பேர் கூட ஒர்க்குக்கு வெளியே போயிட்டாங்க. கொஞ்சம் அமைதியாக பேசினா நம்மளையே டென்ஷன் ஆக்குறது, இதுக்கப்புறம் யாராவது என்ன டென்ஷன் ஆக்கி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா ஆ அம்மா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடா, எப்பண்டா மேரேஜ் பண்ணிப்ப, நீ மட்டும்தான் சுகா மேரேஜ் பண்ணிக்காம சிங்கிளாக இருக்குன்னு இந்த மாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நைட்டை பாரு டின்னர் எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் சுகா வந்து ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணுறான், அதனால நான் வந்து இன்றைக்கி ட்ரீட் கொடுக்க போகிறேன். அதனால 2-3 மேட்ஸை ஷாப்பிங் மாலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. ஐயோ! லவ்வை சொல்லலை, அவங்ககிட்ட போய் பேசவே செய்யலை. ஆனால் என்னம்மா நான் மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாதிரி எல்லோரும் ஹாப்பியாகிறாங்களே. டேய், நீ என் லைஃப்பில் என்ட்ரானதோட ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்துச்சு. நீ அப்போ என்னை மேரேஜ் பண்ணிட்டா என்னோடய லைஃப் இன்னும் ரொம்ப சேஞ்ச் ஆகும் போலுக்கு. நீ தான் என்னோடய லைஃப் பார்ட்னர்ன்ட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்த பர்சன்ஸும் திங்க் பண்ணிட்டாங்க. என் மாமுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் தான். கண்டிப்பாக நான் ஒன்றா தான் மேரேஜ் பண்ணிப்பேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ தான் என்னோடய லைஃப் பார்ட்னர்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட பிக்கை நோட் பண்ணபடி இந்த மாதிரி நம்ம சுகா பேசிகிட்டு இருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜிமினாவோட காலேஜ் தான் கட்டுறாங்க. ஜிமினா அப்படியே காலேஜ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு காலேஜை விட்டு வெளியே வந்தா ஜிமினாவுக்கு முன்னாடி சுகா வந்து என்ட்ராகுவாரா. அந்த மாதிரி என்ட்ரானா ஃபர்ஸ்ட்ல ஜிமினா பாட்டு ஷாக் ஆயிடுவார். அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சுகாவை நாட் பண்ணால் அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசுனா எனக்கு எனக்கு ஒர்க் இருக்குது, பேசலாம் எனக்கு டைம் இல்லை, அது மட்டும் இல்லை நீங்கள் ஏன் என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு பேசலாம் டைம் இல்லை, நான் யார்கிட்டையும் பேசுகிற ஐடியாவில் இல்லைங்கிற மாதிரி ஜிமினா அங்கே 2 போகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஜிமினாவோட ஆன்சர் சுகா கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிக்கிற மொமெண்ட்டை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நாங்கள் 2 போக விடுங்க, எதுக்காக என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் இந்த மாதிரி பேசினா ஒரு 10 மினிட்ஸ் நான் உங்ககிட்ட பேசணுங்கிறேன். இங்கே 2 வேறு அதர் பிளேஸ்க்கெலாம் போகாண்டா, என்னோட கார், என் காருக்குள்ளே இருந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, மடலாம் ஹேண்ட்ஸ் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக ஜிமினா சுகாவோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து ரன் பண்ணபடி நம்ம ஜிமினா ரன் பண்ணபடி அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி போனால் சுகாடா என்ன இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சுகா ஜிமினாவை நோட் பண்ணால் சுகாவுக்கு பேக்ஸில் தான் அந்த கோஸ்ட் இருக்குது. ஜிமினாவை இப்போ அந்த கோஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு பயங்கர வேகமாக வருது. ஜிமினாவை அட்டாக் பண்ண இந்த மாதிரி பயங்கர வேகமாக வர அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஜிமினாவோட சிஸ்டரோட ஸ்கூலுக்கே வந்துருப்பாங்க. அந்த கேலை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினாவோட சிஸ்டர்கிட்ட 1 by 1 பேசிகிட்டு இருந்தேன். ஜிமினாவோட சிஸ்டர் வந்து இந்த பிளாக் மேஜிக்கில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம், சின்ன பொண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அவங்க கூட படிக்கிற பர்சன்ஸில் ஒரு பர்சனோட பேரண்ட் வந்து பிளாக் மேஜிக் பண்ணுற பர்சன்ஸ். அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கேர்ள் தான் நம்ம ஜிமினாவோட சிஸ்டருக்கு, அதாவது ஜிமினாவோட சிஸ்டரோட நேமை நம்ம ஜெனினே வச்சுப்போம். ஜெனிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி ரோப்புலாம் ரெடி பண்ணி கொடுக்குறது அந்த கேர்ள் தான். அந்த கேர்ள்கிட்ட வாங்கிட்டு வந்து ஜிமினாவுக்கு எல்லாத்தையும் வேர் பண்ணி விடுவா. இந்த மாதிரி வேர் பண்ணி விட்டான். இன்றைக்கி என்ன புதுசாக வித்தியாசமாக இது என்ன பவுட்ரஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பவுட்ரு கொண்டு வந்துருப்பா அவளுக்கு. இது என்னதுங்கிற மாதிரி கேட்டால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான பவுட்ரான். இதை வந்து நாம் ஏதாவது ஒரு அட்டாக், அதாவது ஒரு ஈவில் அட்டாக்லேருந்து தப்பிக்கணும்னா இது கொஞ்சமாக அது மேலே போட்டால் போடுமா, நம்ம அங்கேருந்து சேஃப் ஆகிருமா, ஈவில் வந்து இந்த பவருக்கு கண்ட்ரோல் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இப்போ இருக்கிற வேர்ல்டில் கோஸ்டெல்லாம் இருக்குடா ஜெனி, இது என்ன மாதிரி ஸ்டோரி நீ பேசிகிட்டு இருக்க, சின்ன பிள்ளை தானேங்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி அதை தூக்கி போடுங்கிற மாதிரி சொன்னால் முடியாது, நான் இதை சேஃபாக வச்சுப்பேன், என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தேன், இதால் ஈவில்ஸ் எல்லாம் அழிக்கலாம், அட்டாக் பண்ணலாம், நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணேன்.
சரி சரி உன் பக்கத்துலேயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி ஜிமினை அப்படியே கரெக்டாக அந்த கேலோட ஜெனியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி வா ஹவுஸுக்கு போகலான்ங்கிற மாரி கூட்டிகிட்டு போனால் அந்த கோஸ்ட்டு கரெக்டாக அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஜிமினாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணால் அந்த ரோப்போட பவரை தாண்டி இந்த பவுட்ரு ஹேண்ட்ஸில் வச்சு பேச சொல்ல காட்டில் அந்த பவுட்ரு லைட்டாக கோஸ்ட்டு மேலே வந்து பட்டிருக்கும். அந்த பவுடரோட பவரில் கோஸ்ட் அங்கேருந்து மறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி மறைஞ்சா இப்போ ஜிமினா தான் பார்ட் டைம் ஜாப் பார்க்குற ஒரு காஃபி ஷாப்பில் வந்துருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஒர்க் பண்ண பொசிஷனில் கேட்டால் உன் கூட ஒரு 10 மினிட்ஸ் பேசணும் அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சுகா கரெக்டாக இந்த பிளேஸ்லேயே வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி சுகாவோட வாய்ஸை கேட்டு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட யாரோ பேசுனாங்களேங்கிற மாதிரி ஜிமினா நிமிர்ந்து பாப்பாரா அந்த மாதிரி நிமிர்ந்து போயிட்டேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கீங்க, இது நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ், தேவையில்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிங்க நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியாது, முதல்ல அங்கேருந்து போகிறீங்களா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக ஜிமினா இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தான். நம்ம சுகாவோட பர்சனல் பாடி கார்டு தான் அந்த காஃபி ஷாப்போட ஓனரை மீட் பண்ணி பேசிட்டு ஜிமினா கூட என்னோடய பாஸ் ஒரு 10 மினிட்ஸ் பேசணும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி மணியை வர கொடுத்துட்டான். இந்த மாதிரி கொடுத்தா நேரம் ஜிமினா கிட்ட வந்தா பாஸ் நான் வந்து இவங்களுக்கு என்ன வேணுங்கிறது தான் நான் கேட்டுட்ருக்கேன், பட் அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு எல்லாம் புரியுது ஜிமின், நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, ஒரு 10 மினிட்ஸ் தானே, என்ன எதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்துருக்காங்கங்கிற மாதிரி பேசிட்டு இந்த பசங்க ரெண்டு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி பாஸ் சொல்கிறது கேட்டு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டால் அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் பர்சன்லாம் கிடையாது, அவன் ஒரு மாஃபியா மேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட காட்டுக்கிட்டே வந்து சொல்கிறாரு. அவன் நார்மல் பர்சன் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை ஒரு எம்ப்ளாயோ கிடையாது, அவன் இந்த கண்ட்ரிலே ஒரு நம்பர் 1 மாஃபியா, அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணாட்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட இந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு உங்களுக்காக அந்த டேபிளில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள், ஜிமினா வருவான், ஆனால் 10 மினிட்ஸ் தான் பேசணும், அதுக்கு மேலே என்னோட எம்ப்ளாய் கிட்ட எதுவும் ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுங்கிற மாரி அந்த பசங்க பேசிட்டு அங்கேருந்து போனால் ஜிமினா அப்படியே சுகாவை பாட்டு என்னது மாஃபியாவா அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணால் கரெக்டாக அந்த டேபிளில் வந்து சுகா வந்து உட்காந்துருந்தான். கரெக்டாக ஜிமினா அந்த டேபிளுக்கு வருவார், அந்த மாதிரி டேபிளுக்கு வந்தா நம்ம சுகா வந்து இந்த சொன்ன வாக்கை காப்பாற்றணுங்கிற மாதிரி அந்த சொல்லுவாங்களா நான் சொன்னால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பேன்ட்டு, அந்த மாதிரி தான் ஜிமினா வந்து உட்காந்து அடுத்த செகண்டு செல்லில் 10 மினிட்ஸ்க்கு டைட்டாக பிக் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பிக் பண்ணதை பார்த்துட்டு நம்ம ஜிமினா ஷாக் ஆகி சுகாவை நோட் பண்ணோம். சரி நான் உங்ககிட்ட இப்போ பேச போகிறேன், டைமரை ஸ்டார்ட் பண்ணுறேங்கிற மாதிரி டைமரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கள் பாரு ஜிமின், நான் உன்னை அந்த கிளப்பில் இந்த மாதிரி மீட் பண்ணேன், என்கிட்ட நீ வந்து அவ்வளோ கேரிங்காக பேசின மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அது மட்டும் இல்லை நான் அதுக்கப்புறம் 2-3 பிளேஸில் மீட் பண்ணேன், உன்னோட க்யூட்னஸ் அப்புறம் உன்னோட ஒரு சாஃப்டான ஹைண்டான ஹார்ட் அண்ட் ஃபீல் ஒரு எமோஷ்னல் எனக்கு கிடச்சிச்சு, நீ ரொம்ப சாஃப்டான பர்சனாக இருக்கிற, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு திங்க் பண்ணுற, உனக்கு ஃபேமிலியில் யாருமே இல்லை, நீ சிங்கிள் பர்சண்டாக இருந்தாலுமே உன்னோட லைஃப்பை நீ எப்படி ரன் பண்ணணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்க, எனக்கு உன்னை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் திங்க் பண்ணால் என் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஆரம், ஜின், ஜேகோப், ஒயன், ஜோங்கோக்கு, அங்கே என்னோடய பேரண்ட்ஸுங்கிறது எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே பாரு ஜிமின், எனக்கெல்லாம் சுட்டி வளைச்சி பேசுகிறதே தெரியாது, நேராக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், நான் உங்கள்கிட்ட டைரெக்டாகவே கேட்குறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், உன்னையும் உன்னோட சிஸ்டரையும் நான் சேஃபாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இப்படி சொல்கிற டயத்துக்கு அங்கே டைம் வந்து 2 மினிட்ஸ் இருக்கும்போதுக்கு அந்த மொமெண்ட்டுக்கு உன்னோட ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டான். ஜிமினா ஷாக் ஆகி என்னது அவ்வளோ ரிச்சான பர்சன்ட் ஒரு பூர் பர்சன்ட்டை வந்து மேரேஜ் பண்ணிக்க திங்க் பண்ணி பண்ணானுங்கிற மாதிரி ஜிமினா வந்து இதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுந்து அங்கேருந்து போனால் 10 மினிட்ஸ் மூவ் ஆனாச்சு. சுகாவோட மொபைலை சுகாக்கிட்டே கொடுத்துட்டு உங்களோட 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அங்கேருந்து எழுந்து போனால் ஜிமினாவோட ஆன்சர் சுகா பிடிச்சிட்டு இங்கே பாரு நான்டா எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறேன்ல, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க திங்க் பண்ணுறேன், உன்னையும் உன்னோட சிஸ்டரையும் சேஃபாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா பேசினா முடியாது பிடிக்கலன்னா அதை புரிஞ்சுக்கோங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போனால் சுகாவுக்கு கோவம் ஹைப் ஆகி அதே டேபிளில் உட்காந்துருந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு
நம்ம பர்சனல் பாடி ஆர்டர் ட்ரிங்க் பாட்டில் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சொன்னால் அந்த பாஸ் ரொம்ப ஷாக் ஆனால் ஜிமினாவுக்கு அதுக்கு மேலே ஷாக் ஆகுது. அந்த பிளேஸ்லேருந்து ஜிமினா கிட்ட எஸ்ஸுங்கிற ஆன்சரை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதே பிளேஸில் உட்காந்து ஸ்மோக் பண்ணப்படி ட்ரிங்க் பண்ணப்படி பர்சனல் பாடிகார்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குது அங்கே வர ஃபுட் சாப்பிட காஃபி குடிக்க வர பர்சன்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக பயந்தபடியே பாதி பேர் உள்ளே என்ட்ரானாங்க, பயந்தே வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா தன்னால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நேராக ஷுகா கிட்ட வந்துட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி இந்த பிளேஸ்லேருந்து ப்ராப்ளம் பண்ணாதீங்க. உங்களை பாட்டு இந்த காஃபி ஷாப்புக்குள்ளே எந்த பர்சன்ஸுமே என்ட்ராக மாட்டேங்கிறாங்க. எதுக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கீங்க? இது நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ். இந்த பிளேஸில் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா எனக்கு பிறகு இந்த பிளேஸில் ஒர்க் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரை பண்ண பொசிஷன்லேயே பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு ஷுகாடா அப்போ சரி நான் இங்கே உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணலை, ஆனால் பட் நான் உங்ககிட்ட திரும்பவும் வந்தும் அதே கொஸ்டினை கேட்பேன். எனக்கு ஆன்சர் வேணும். உனக்கு 3 days டைம் தரேன். எனக்கு ஆன்சர் நீ பண்ணுற, அதுவும் நான் திங்க் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இவரே சொல்லிட்டு போகிறாரு. உனக்கு ஆப்ஷனே கிடையாதுடா, நீ எஸ்ன்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு ஷுகா அங்கேருந்து எழுந்து போனான். ஜிமினாவுக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் செம்ம டென்ஷன்லேயே அப்படியே வந்து காஃபி ஷாப் பிளேஸ்லேயே வந்து நின்றுட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே, யார் இவனே தெரியல, ஏதோ அந்த பிளேஸில் அதிகமாக ட்ரிங்க் பண்ணாத ஸ்மோக் பண்ணாத ஹெல்த்துக்கு நார்மல் இல்லைன்னு சொன்னதை திங்க் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணுறானா? அந்த பிளேஸில் எத்தனை பர்சன்ட்டாக நான் அந்த மாதிரி பேசியிருக்கேன், யாருமே என்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு கிடையாது. பூர் பர்சன்டாக தான் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவீங்களாங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஜிமினாவுக்கு பேக் சைடில் அங்கே அந்த பிளேஸில் காஃபி ரெடி பண்ணுற திங்ஸஸ் இருக்கும்ல, சூடாக இருக்கிற மில்க்கு அப்படியே அந்த திங்ஸ் அந்த பவுலில் வச்சுருக்க மில்க்கு அப்படியே ஜிமினா மேலே கொட்டுற மாதிரி அப்படியே மேலே வருது. இந்த மாதிரி மேலே வர்ற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணேன்னா அந்த பிளேஸில் ஜிமினாவை அந்த கோஸ்ட்டு தான் அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி பவுல் அப்படியே மேலே வந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா மேலே ஊட்டுற அந்த பொசிஷனில் அந்த பாஸ் தான் டக்குன்னு ஜிமினாவை மூவ் ஆன் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் அந்த மில்க் கொஞ்சம் பட்டுரும். இந்த மாதிரி பட்டால் அந்த பாஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணியிருப்பான். திடீர்னு பவுல் பறந்தடும் மில்க்கு ஜிமினா மேலே கொட்ட போகிற மூமெண்ட்டில் ஜிமினா வந்து சேவ் பண்ணட்டும். ஜிமினா உனக்கு அடிபட்டுருச்சானுங்கிற மாதிரி கேட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த மில்க் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக அந்த பாஸ் அந்த ஷாப்போட ஓனரும் ஜிமினாவும் ஷாக்கானா தப்பிச்சிட்டியா நீ? ஏன் ஷுகா உனக்கு வேணுமா? ஷுகாவை நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா? அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா டைரெக்டாக உன்கிட்டயே வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பான். முடியாதுடா, முடியாது. அந்த ஷுகாவோட லைஃப்பில் என்னை தவிர வேறு யாரும் என்றாக நான் விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன். நீ உயிரோட இருந்தடனா அவன் ஒன்றா மேரேஜ் பண்ணிப்பான். பாரு உன் ஹேண்ட்ஸில் இருக்க ரோப்பை எப்படி ரிமூவ் பண்ணி நான் உன்னை எப்படி துடிக்க கீல் பண்ணுறேனுங்கிறத மட்டும் நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோஷ்ட்டு அங்கேருந்து மறைஞ்சான். ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகி ஏதோ என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போது அந்த காஃபி ஷாப்பை விட்டு நேராக இன்னொரு கிளப் கிடையாது, அந்த ஷாப் மாதிரி தான், ஃபுட் ரெடி பண்ணுற ஒரு ஷாப் மாதிரி தான். அது ஸ்ட்ரீட் ஓரத்தில் இருக்கிற கடை மாதிரி. இந்த பிளேஸில் ஒர்க்கை முடிச்சுட்டு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வர்றாரு. இந்த மாதிரி வந்தோம் அந்த பிளேஸில் நம்ம ஜிமினா ஒர்க் பண்ணுறதையும் ஒவ்வொரு திங்ஸாக தட்டி விட்றது, ஜிமினாவோட ஹேண்ட்ஸை கட் பண்ணுறது, அதாவது நைஃப்பில் ஃபுட் ரெடி பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுவோம்ல, அந்த நைஃபை பக்கத்தில் வந்துச்சா அந்த நைஃப் ஆட்டோமேட்டிக்காக பறந்து வந்து ஜிமினாவோட ஹேண்ட்ஸு நெக்கு தான் கட் பண்ண வரும். பட் பக்கத்தில் ஹியூமன்ஸ் இருக்கிற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு அது திரும்பவும் அதே டேபிளில் வைக்கிற மூமெண்ட்டுக்கும் அப்படி வச்சு எடுக்கிற மூமெண்ட்டில் ஒரு டைம் ஜிமினா நைஃப் எடுக்க வர நைஃபு அண்ட் கோஸ்ட் எடுக்கிற மூமெண்ட்டுக்கு ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் லைட்டாக அடிபட்டுரும். இந்த மாதிரி அடிபட்ட மூமெண்ட்டில் ஜிமினா கொஞ்சம் ஷாக்கானும் பாட்டு வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி இந்த மாதிரி சொன்னால் நான் பாட்டை கட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இது டேபிளில் தானே இருந்துச்சு, திடீர்னு எப்படி என் ஹேண்ட்ஸ் வரைக்கும் பறந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஷாக்லேயே அந்த நைஃபை நோட் பண்ணபடி வெஜிடபிள்ஸை கட் பண்ணால்
அந்த கோஸ்ட்டு தான் நான் உன்னை என்னெல்லாமோ பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் எல்லாத்துலேருந்தே தப்பிச்சிட்டு இருக்கலடா, உன்னை இப்போவே கில் பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி வேகமாக ஜிமினாவோட நெக்கு இருக்க வேண்டா ரோப்போட பவர் கோஸ்ட்டை தூக்கி வீசுது. இந்த மாதிரி வீசுனா முதல்ல எதையாவது ஒன்று பண்ணி அந்த ரோப்பை கரெக்டாக நான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக அந்த கோஸ்ட்டு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினாவை எதுவுமே பண்ண முடியலையேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இருந்தால் ஜிமினா ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஹவுஸுக்கு நடந்தபடியே வருவாரா. இந்த மாதிரி வந்தா நம்ம ஜிமினா இப்போ நைட்டு 10 ஆயிடுச்சு. ஒரு பர்சன்ஸ் கூட அந்த ரோட்டில் இல்லை. எப்போது மாதிரி தான் ஜிமினா ஹவுஸ்க்கு வந்துட்டுருக்காரு. பட் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் இருக்க லைட்ஸ்லாம் விட்டு விட்டு எறியட்டும் நம்ம ஜிமினா கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி சொல்கிறது தன்னை ஒரு பர்சன்ட்டை ஃபாலோ பண்ணுற ஃபீல் ஜிமினாவுக்கு வருது. கொஞ்சம் பயந்து போய் ஜிமினா அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லாத மாதிரியும் திரும்பவும் நடக்கிறாரு. திரும்பவும் திரும்பி பார்க்குறாரு, யாரும் இல்லாத மாதிரி இருக்குது. அந்த மூமெண்ட்டில் என்ன இன்னைக்கு நம்ம எப்போதும் இந்த பிளேஸ் விளையாட போவோம், இன்றைக்கி ரொம்ப வியடாக நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நர்வஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்திலே திரும்பினா கரெக்டாக அந்த கோஸ்ட்டு ஜிமினாவோட ஃபேஸ் கிட்ட வந்து ஒரு மாதிரி டார்க் லுக் பயங்கரமாக பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது. பயங்கர கொடூரமான ஃபேஸை வச்சு பயமுறுத்திட்டு டக்குன்னு மறையுமா. இந்த மாதிரி கோஸ்ட்டை முன்னாடி பார்த்த மூமெண்ட்டில் நம்ம ஜிமினா கட்டுனபடி ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஓடுற மூமெண்ட்டில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சன்ட்டை வேகமாக வந்து இடிக்க அந்த பர்சன்ட்டு நம்ம ஜிமினா கீழே விளையாடப்படி பிடிக்க என்னட்டுடா இது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஷாக்கில் அந்த பர்சனோட ஃபேஸை நோட் பண்ணால் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடி வர்ற அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்க சுகாவை பாட்டை அடுத்த செகண்டே சுகாவை புஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஹவுஸுக்கு வந்துட்டார். இப்போ இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணால் இப்போ அப்படியே ஒரு 3 days ஆகுது. கோஸ்டாட்டால் முடிஞ்ச அளவுக்கு ஜிமினாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ஜிமினா கிட்ட அந்த ரோப் இருக்கிற வரைக்கும் ஜிமினாவை ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மூமெண்ட்டுக்கு 3 days மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஜிமினா தான் இன்றைக்கி ஹாலிடேங்கிறதுனால சிஸ்டர் கூட சேர்ந்து பார்க்குக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் பேபி கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் நம்ம ஒர்க்குக்கு போயிடுவோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்க்குக்கு வந்து சிஸ்டர் கூட கொஞ்சம் ப்ளே பண்ணபடி சிஸ்டர்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பார்க்கில் இந்த மாதிரி பண்ணுவோமா அந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். கரெக்டாக அந்த சுகா என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி சுகா என்ட்ராகிறடம் ஜெனி நோட் பண்ணிவிட்டு யார் இந்த பர்சன்ட் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணால் சுகா பார்த்தோன்னே நம்ம ஜிமினாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. என்ன 3 days ஆன உடனே கரெக்டாக நம்ம முன்னாடி வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணிவிட்டு ஜெனிவா நம்ம அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெனி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் ஜிமினாவை நம்ம சுகா மறைக்கிறாரு. டாய் உங்ககிட்ட நான் அன்றைக்கி என்னடா சொல்லிட்டு போனேன், 3 days கழிச்சு நான் ஆன்சர் கேட்பேன். ஆன்சர் இப்போ எனக்கு வேணும். ஹே நான் உன்ட்ட எத்தனை டைம் சொல்லிகிட்ருக்கேன், புரியாதடா, பிரெயின் எங்கேயும் கலட்டி கொண்டு வச்சுட்டு வந்துட்டியா. இங்கே பாருடா, நான் பூர் பர்சனாக தான் இருக்கிறேன், அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்க முடியாது. ரிச்சான பர்சன்ஸ் எந்த திங்கிங்கில் என்கிட்ட ப்ளே பண்ண வருவாங்கங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ அந்த மாதிரி திங்கிங்கில் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியுது. தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காது, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசை ஜிமினா பேசினா. ஜிமினா கிட்ட அப்படி ஒரு ஸ்டெப் தான் நம்ம சுகா வைக்கிறாரு. ஒரு ஸ்டெப் ஃபீட் அப்படி தூக்கி வச்சான். ஜிமினா பயந்து போய் ஜெனியை ஹக் பண்ண பொசிஷன்லேயே பேக் சைடாக நடக்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பயமுறுத்த பார்க்குறியா, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி பர்சன்லாம் நான் கிடையாது, அதுக்கெலாம் வேறு பர்சன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப இந்த மாதிரி பேசினா நம்ம சுகாடா அப்படியே ஒரு ஹேண்ட்ஸை அப்படி எப்படி சொல்கிறது சும்மா ஹேண்ட்ஸை மேலே மரம் தூக்கும்னா அந்த மாதிரி ஹேண்ட்ஸை தூக்கி ஷார்ட் கலரை மடக்கி விட்டா நம்ம ஜிமினா கொஞ்சம் ஷாக் ஆகி பைட்டிலேயே சுகாவை நோட் பண்ணால் அப்புறம் என்னென்ன வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் என்ன பயமுட்டிருக்கியா. இங்கே பாரு, எனக்கு அந்த திங்கிங்கும் கிடையாது. நீ எத்தனை டைம் என் முன்னாடி வந்து இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் வேணும், எனக்கு ஆன்சர் பண்ணு நீ எத்தனை டைம் நீ கேட்டாலும் சரி, அத்தனை டைமும் நான் நோ மட்டும்தான் சொல்லுவேன். நோ நோ நோ, எனக்கு நீ தேவையில்லை. நான் உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது, அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு வரவும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசிட்டு என் லைஃப்பை எனக்கு பாட்டுக்கு தெரியும், என் சிஸ்டர் எனக்கு பாட்டுக்கு தெரியும், எங்கே 2 பேரையும் திங்க் பண்ணி நீங்கள் ஒன்றும் கேர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஜிமினா அங்கேருந்து போனால் ஜிமினாவோட ஆன்சர் அப்படியே சுகா பிடிச்சிட்டு நீ இப்போ என்கிட்ட ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போகிற, இந்த மாதிரிலாம் நீ ப்ராப்ளம் பண்ணால் நான் உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்கியா. இங்கே பாடா, எனக்கு புரியுது நீ என்ன மாதிரி மோட்டிவேஷனில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. பேரண்ட் இல்லாமல் இந்த பிளேஸில் சைல்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா புரியும். எந்தெந்த பிளேஸ்லலாம் ஒன்றை எவ்வளோ ஹேட் பண்ணியிருப்பாங்கங்கிறது
நீ பேசுகிற இந்த வேர்டில் நீ எவ்வளோ பெயின் அனுபவிச்சிருக்குங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஜஸ்ட் நான் உன் பாடியெல்லாம் திங்க் பண்ணி உன்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கலடா. நான் ஹார்ட்டை தான் திங்க் பண்ணுறேன். நான் உன் ஹார்ட்டை தான் திங்க் பண்ணுறேன். நான் உன்னை மேரேஜ் பண்ணி என் ஒய்ஃபாக எடுத்துக்கணும் தான் திங்க் பண்ணுறேன். நான் கிராண்டாக தான்டா மேரேஜ் பண்ணுவேன். நீ ஏன் அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்க? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா அப்படிங்கிற மாரி சிவா எவ்வளவோ அவரோட லவ்வை தான் சாஃப்டாக சொல்லதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜிமினா அதை கேட்குற மாதிரியே தெரியல. திடீர்னு அந்த பிளேஸில் ஜிமினாவோட அங்கிள்னு சொல்லிட்டு எவனோ நியூவாக என்ட்ராகிறான். என்ட்ராகி சுகாவை பிடிச்சி தள்ளிட்டு அவங்ககிட்ட என்னடா ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் யார் மட்டும் இல்லை எதுக்காக தேவையில்லாமல் எங்கள் 2 பேர் ஃபைட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறீங்கிற மாதிரி ஜிமினா அந்த அங்கிளை பாட்டு கட்ட ஜிமினா வாயா மாட்றா. என்னடா என்ன உங்ககிட்ட ஒரு பர்சன் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பிளேஸில் சேவ் பண்ண வேண்டாம் என்னையை திட்டுறியா, வாயமிட்டு அமைதியாக நில்லுங்கிற மாதிரி அந்த அங்கிள் இந்த மாதிரி ஜிமினாவை திட்டிட்டு ஜிமினாவோட டேட் வந்து அந்த பர்சன்ட்கிட்ட மணி வாங்கியிருப்பாங்க பிள்ளைக்கு. அதை வர பிளாக்மெயில் பண்ணி சொல்லி காட்டி ஜிமினாவை பயமுடுத்துறாரு. இந்த மாதிரி பயமுடுத்துகிற மூமெண்ட்டுக்கு ஜிமினா எதையுமே பேசாமல் அமைதியாக இருந்தான். சுகா காண்டாகி ஏன் முன்னாடி அவனை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் அடிக்க போனோம். நம்ம சுகாவோட பர்சனல் பாடிகார்டு தான் சுகா வந்து பிடிக்கிறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணவங்களை என்ன ப்ளேஸ்க்கு வர வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாருங்கள் யார் நீங்கள் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்க, நான் இவனோட அங்கிள், நீ யார்டா மட்டும் இல்லை எதுக்கிட்ட இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அது மட்டும் இல்லை இவனோட டேட் எனக்கு இவ்வளோ மணி அது ஒரு 8 lakhs தரணுமா? ஜிமினாவோட டேட் அவ்வளோ மணி வாங்கியிருக்க மாட்டாரு. இருந்தாலும் இவ்வளோ மணிக்கு இவ்வளோக்குள்ளே ருபீஸ் நீ எனக்கு ரிட்டர்ன் தரணுங்கிற மாரி 8 lakhs நீ எனக்கு தரணும். அப்படி உனக்கு தர முடியலன்னா நீ என்னோடய சன்னை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இந்த பர்சன்ட்டுமே நம்ம ஜிமினாவை ஃபோர்ஸ் தான் பண்ணுறான். அந்த மொமெண்ட்டுக்கு என்னடா மணிக்காக என்ன எல்லோரும் என் லைஃப்பில் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க ட்ரை பண்ணிங்கிறங்க மாதிரி ஒரு கோவம். ஜஸ்ட்டு மணி அதுக்கு என் லைஃபே உங்கள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கோவம் தான் ஜிமினாவுக்கு. இந்த மாதிரி இந்த அங்கிள் சொல்கிறத கேட்டு ஜிமினாவை நோட் பண்ணால் ஜிமினா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, உனக்கு 8 lakhs தானே வேணும், அதை வேணால் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் நீ ஒன்றும் தர வேண்டிய அவசியம் இல்லை, அடாமன் தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி, உனக்கு இப்போ பார்ட் டைம் ஜாப் தானே, ஒர்க்குக்கு போகாமல் எங்கே இதுக்கு வந்துருக்குங்கிற மாதிரி ஜிமினாவை திட்டின பொசிஷன்லேயே அங்கேருந்து வேகமாக இழுத்துட்டு போனான். எவன்டா இது? என்ன தேவையில்லாமல் ஏன் முன்னாடி என் பேபி கஷ்டப்படுத்தின மாதிரி திட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி சுகா பர்சனல் பாடிகிட்ட கேட்டான். நான் இன்ஃபர்மேஷனை மட்டுமா கலெக்ட் பண்ணிட்டு வரேங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போனால் ஜிமினாவோட டேடோட பிரதராக தான் ஜிமினாவோட டேடோட சிஸ்டராக தான் இந்த பர்சன் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஜிமினாவோட டேடு ஒரு 2 lakhs தான் மணி வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ 8 lakhs திருப்பி கேட்குறாங்க, ரிட்டர்ன் கேட்குறாங்க. ஜிமினா அவ்வளோ மணிக்கு எங்கே போவார்? அவரே கஷ்டப்பட்டு அவரோட ரொட்டீன் லைஃபையே அவர் பார்ட் டைம் ஜாப் பட்டால் ரன் பண்ணிகிட்ருக்காரு. உன்னால் இந்த மணிலாம் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக என்னோடய சன்னை நீ மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இப்போ ஒரு 1 month நம்ம ஜிமினா கிட்ட ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜிமினாவுமே நான் மணி வேணால் கொடுத்துருந்தேன், யாரையுமே நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிற மாதிரி அங்கள்கிட்டே இதே ப்ராப்ளம் தான் பண்ணிகிட்ருப்பாரு. அதே டாப்பிக்கில் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா, என்கிட்ட நிறைய மணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா என்றானதும் நம்ம ஜிமினாவுக்கு இதனால தான் இன்னும் கோவம் வந்துருக்கும். ரிச்சாக இருந்தால் இந்த மாதிரி தான் என்கிட்ட வந்து பேசுவீங்களாடாங்கிற மாதிரி கிராண்டிலே நம்ம சுகாவை இக்னோர் பண்ணியிருப்பார். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் டீமே பர்சனல் பாடிகார்டு எல்லாத்தையும் சொல்கிறத கேட்டுட்டு, இப்போ என்ன பண்ணலானுங்கிற, நீங்கள் என்ன பண்ணலானுங்கிறத உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சுகா நேராக பேரண்ட்ஸ்கிட்டையும் பிரதர்ஸ்கிட்டையும் வந்து உட்காந்துருக்காரு. என்னடா மாஃபியா பர்சன்ட்டு ஒர்க் இல்லையா என்ன? ஆனால் எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குடே அப்படிங்கிற மாரி ஜொங்கு கொஞ்சின்னு கலாய்க்க, டேய் கலாய்க்காட்டிங்கடா, நான் இப்போ என்ன பண்ணேன், என்ன மாதிரி டிசைட் பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து ஜிமினாட்ட பேசினது, ஜிமினாட்ட மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்னால தான் என்னை இக்னோர் பண்ணுறான், நான் இப்போ என்ன செய்ய, நானாக திங்க் பண்ணால் அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு வர்றதை மட்டும்தான் திங்க் பண்ணுவேன். ஆனால் பட் இது ஒரு பர்சனோட லைஃப், நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண திங்க் பண்ணலை. என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாரும் ஒய்ஃபு, அதாவது மேரேஜ் பண்ணி ஒய்ஃபாட தானடா இருக்கிறீங்க, எப்படிடா நான் ஜிமினாவை மேரேஜ் பண்ணேன், எவனாவது ஐடியா கொடுங்களேன்டா அப்படிங்கிற மாரி அவளை வேற பாட்டு பேசினா, ஐடியா கொடுக்க நாங்கள் ரெடி, பட் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் சுகா பாட்டு கேட்டால் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற மாரி பேசுவாரா. டேயாங்கு அடுவாடா, அடேடா ஹயாங் ப்ளீஸ் அப்படிங்கிற மாரி சொன்னால் முடியாது அப்படிங்கிற மாரி சுகா சொன்னால்,
ப்ளீஸ் ஹெல்ப் மட்டும் கேட்குறீங்கல்ல, அப்போ நாங்கள் சொல்கிறத செய்யணும்ல. செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, நீங்கள் செஞ்சால் தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி. இந்த மாதிரி கட்டுனா கூட சேர்ந்தே மாட்ட பாய்ஸஸும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி கட்ட ஆரம்பித்தா, அட பாவி மாஃபியாவுக்கு வந்த ரோடு நடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவா எழுந்து நின்னா பாடி கார்டு தான். ச்சே, என் பாஸு ஒத்த லவ்வுக்கு என்னெல்லாம் பாடுபடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பர்சனல்ஸு பாடி கார்டு இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா, நம்ம சுகாவை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லவ் சாங் ஃபீல் சாங் இருக்கும்ல, கெட்டு சாங் கிடையாது, ஃபீலாக எமோஷ்னல் சாங் இருக்கும்ல, அதுக்கு டான்ஸ் பண்ணி ஆட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்டிங் ஃபேஸில் ரெக்கடை வரப்பாக இருக்கிற சுகாவோட ஃபேஸில் ஸ்மைலெல்லாம் எப்படி வர வைக்க முடியும்? ஆனால் பட் நம்ம சுகா ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறத பட்டுட்டு பாய்ஸஸ் எல்லோரும் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்காங்க. நீ